வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். இது பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிருக்கு தெரியுதுங்களா? இந்த நியூட்ரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்குது, மெல்ட் ஆகிருக்கு, நல்லாவே தெரியுது. இது உள்ளே அப்படியே காடி பூரா அப்படியே இதாகிடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே பாருங்கள், கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் இது புதுசாகவே நமக்கு கிடைக்கும். நம்ம இதோட கம்பெனியில் கேட்டால் தான் கிடைக்கும். நமக்கு ஆல்ட்ரேஷன் இல்லை, ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் வேறு ஏதாவது. இப்போ நம்ம இதை ரெண்டு ஸ்க்ரூ கழட்டுவோம், பார்க்கலாம் எப்படின்னு. அதாவது உள்ளே இன்ஃபில்டாக இருக்கும், அதனால் நம்ம இப்படி கழட்ட முடியாது, இதை ரெண்டையும் கழட்ட முடியாது. இந்த பாகத்தை கழட்டினா தான் நாம் வந்து கழட்ட முடியும். அதாவது இந்த பாகத்தை வந்து கழட்டினா தான் நம்ம வந்து கழட்ட முடியும். ஒரு ஸ்க்ரூ இதுமாரி 4 ஸ்க்ரூ நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிக்கிட்டோம்னா நாலு ஸ்க்ரூ கழட்டியாச்சு. நம்ம வந்து மேல் பாகம் எடுக்கலாம். பாருங்க, மேல் பாகத்தை எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த ஸ்க்ரூ ஓரமாக வச்சிடலாம். இப்போ கழட்டினோன்னே இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே லைட்டு பாருங்கள், உள்ளே நெட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா, இங்கே நெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே கழட்டினாலும் வராது, தெரியுதுங்களா? நல்லாவே தெரியுது. நம்ம இந்த 2 நெட்டையும் கழட்டணும். கழட்டினா தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம இது பண்ண முடியும். புதுசாக மாற்ற முடியும். கட்டிங் பிளேடு ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் கழட்டினா கழட்டிடலாம். பார்க்குறது சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கழட்ட முடியாது. பார்த்தீங்களா? இப்போ கழட்டியாச்சு. அதேமாரி கீழே இருக்கிறத நம்ம கழட்டலாம். இப்போ நம்ம இது எல்லாமே கழட்டிக்கலாம். கழட்டிட்டோம்னா நம்ம ஒயரெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், வரவே மாட்டேங்குது. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு பார்ப்போம். அதாவது துருப்பெறிச்சின்னு சொல்லலாம். அவ்வளோதான், இது வந்து வரல. ஓகேங்களா? பாருங்கள், இது மேக்ஸிமம் சால்ட்ரிங் அடித்து தான் போட்டிருக்காங்க. நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா துருப்பே பிடிச்சி போச்சு. அதனால் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இது கழட்டினாலும் கழட்ட முடியாது, இந்த ஒன்றுமே பண்ண முடியாது. இது புதுசு மாற்றுறது நம்ம நல்லது. நம்ம புதுசு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது சேம் தான். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த உள்ள கனெக்டர் கொடுக்குறதுல இது கொடுத்தோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே இது ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஓகே, நம்ம இதை வந்து இதை பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸ் போட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து சால்ட்ரிங் வைக்கிறோம். சால்ட்ரிங் வச்சதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது.
அதாவது சால்ட்ரிங் அடித்தோம்னா நல்ல க்ரிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். இது மேக்ஸிமம் சொல்லுவாங்க. இது எர்த்து, இது ஃபேஸு. நல்லாவே அடிச்சிட்டேன். சுற்றப்படம் பார்த்து கவனமாக அடிக்கணும். இதை வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கரெக்டாக உட்கார வச்சு நம்ம வந்து ரீகனெக்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான் மேட்டர். அவ்வளோதான். ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸ்க்ரூ இதில் போட்டோம்னா டைட் பண்ணிக்கிட்டுருக்கேன். கீழே இதை பிடிச்சி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே பிடிச்சிக்கிச்சு, க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம இந்த இதை உட்கார வச்சு இது கழட்டிட்டு தான் போட முடியும். ஏன்னா இது உள்ள வந்து இதுக்குள்ள டைட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது இல்லாமல் அது போட முடியாது. நார்மல் டைட் பண்ண உள் வேலை முடிஞ்சது. ஓகே, உள்ளே என்னென்ன இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு போர்டு, அவ்வளோதான். உள்ளே இவ்வளோதான் இருக்குது. ஓகேங்களா. இது என்ன மாடல்னால் விகார்டில் VG400 புரியுதுங்களா. அப்புறம் இது டிஸ்பிளே, இன்புட்டு அவுட்புட். VG400 இன்புட் லைட் எரியும், அவுட்புட்டு நார்மல் கட் ஆஃப் ஆச்சுன்னா செவப்பு லைட் மாறிடும். இந்த லைட்டு அதாவது பச்சை லைட்டில், அதாவது அவுட்புட்டை வந்து தரும்போது பச்சை லைட்டில் எரியும். நார்மலாக கரண்ட் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா செவப்பு லைட்டில் எரியும். இது 2 பொசிஷனும் இந்த லைட் எரியும். அவ்வளோதான் ப்ரொசீஜரு. உள்ளே வந்து உங்களுக்கு சொல்லணும், இதில் போர்ட் டைப்பு அது ஒரு நாளைக்கு நமக்கே ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உள் வேலை முடிஞ்சது. ஸ்க்ரூ போட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம இது கவர் போட்டு இந்த 4 ஸ்க்ரூ போட்டோம்னா ஓகே. Welcome to Asathal Tamil Tech.